அண்மையில் சொத்து வரி வசூலில் 200 கோடி ரூபாய் முறைகேடு நடந்தது வெட்ட வெளிச்சமானதால் மத்திய குற்றப்பிரிவு தனது பிடியை இறுக்கியது. மதுரை மாநகராட்சி மேயரின் கணவர் பொன்வசந்த், மண்டல தலைவரின் கணவர் கண்ணன், உதவி ஆணையர் உள்ளிட்ட 23 பேர் கைது செய்யப்பட்டனர். மாநகராட்சியின் நிரந்தர அலுவலர்கள், ஊழியர்கள் மற்றும் தற்காலிக ஊழியர்கள் என கைதானவர்களில் சிலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். எதிர்க்கட்சிகளின் தொடர் விமர்சனம் காரணமாக 5 மண்டல தலைவர்கள், 2 குழு தலைவர்கள் ராஜினாமா, மாநகராட்சி மேயர் இந்திராணி பதவி விலகினார். நிலைமை இப்படி இருக்க 1 மாதத்தை கடந்தும் புதிய மேயரை தேர்வு செய்யாதது மதுரை மாநகராட்சி பணிகளை முடக்கியுள்ளது. உலக அளவில் இருக்கக்கூடிய லண்டன் மாதிரி, நியூயார்க் மாதிரி, சிட்னி மாதிரி இந்த நகரங்களெல்லாம் எவ்வளோ வருஷம் இயங்கிச்சு? அதெல்லாம் 400-500 வருஷத்தில் வந்த நகரங்கள். அந்த நகரங்களே இன்று உலகத்தில் மிகச்சிறந்த நகரம் அப்படின்னு பெயர் பெற்றது. ஆனால் 3000-2000 ஆண்டுகளாக மனிதன் இந்த பூமியிலே நம்ம நிற்கிற மண்ணிலே நடந்துக்கிட்டே இருந்திருக்காங்கிற இந்த நகரத்தில் நம்ம நிற்கும் பொழுது, இன்றைக்கி இந்த நகரத்தினுடைய காட்சிகளை நம்ம பார்க்கும் பொழுது, இது இவ்வளவு மோசமான நிலையை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு வயிறாக எரியுது மதுரைக்காரனாக பிறந்ததுக்கு. இப்போ பாருங்கள், எல்லா இடத்துலையும் குப்பை, எங்கே போனாலும் சாக்கடை, எங்கள் தெருவில் தண்ணி வருது, குடிக்கிற தண்ணி வருது, துர்நாற்றம் வீசுது, தெருவிளக்குகள் எரியலை, இரவில் தூங்கும் போது கொசு கடிக்குது. இவ்வளவு பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது யார் என்றால், இந்த மாநகராட்சியை நிர்வகிக்கக்கூடிய, இந்த மாநகராட்சியின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய அண்ணா மாளிகை, அந்த இடம் தான் நிர்வகிக்கணும். புதிய மேயர் தேர்வு தள்ளி போவதால் மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட 100 வார்டுகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சாலைப்பணிகள், குடிநீர், கழிவுநீர், குப்பைகள் அகற்றும் பணிகள், புதிய திட்டங்கள் செயல்படுத்துதல் என எதுவும் நடைபெறவில்லை. குப்பைகள் அகற்றப்படாமல் ஆங்காங்கே தேங்கி கிடப்பதால் சுகாதார கேடு ஏற்பட்டுள்ளதாக குமுறுகிறார்கள் உள்ளூர்வாசிகள். பல கோடி ரூபாய் யார் கொடுத்தால் அவர்களுக்கு மேயர் பதவி கொடுக்கவும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிற 2 அமைச்சர்கள் ஒரு முடிவு செய்கிறதாக ஒரு கருத்து வந்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கட்சிக்குள்ள உட்கட்சி பூசல் நடந்துக்கிட்டு இருக்கு. மதுரை மாநகராட்சி மேயர் பொறுப்பு என்பது மதுரைக்கு ஒரு தந்தை மாதிரி, ஒரு தாய் மாதிரி. அப்போ அது இல்லாத ஒரு பொறுப்பு இல்லாமல் மதுரை எப்படி இருக்கும்? எங்கே பார்த்தாலும் குப்பை, எங்கே பார்த்தாலும் சாக்கடை, இப்படியே ஊழல் குற்றச்சாட்டு. குப்பை நகரத்தில் முதலிடம்னு பேர் வாங்கிருச்சு. மதுரை மக்களாக மதுரைக்கு எவ்வளவோ பேர் இருந்துச்சு. இன்னைக்கு இவ்வளவு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய இந்த அரசாங்கம், இந்த அதிகாரிகள், இந்த கட்சி அரசியல்வாதிகள், இவங்களை பார்த்து மக்கள் நாங்கள் ரொம்ப கொதிப்படைகிறோம். இது உடனடியாக அரசு நிர்வாகம் தலையிட்டு காலியாக உள்ள மதுரை மாநகராட்சி மேயர் பதவியை நிரப்ப வேண்டும். தூங்கா நகரம், கோவில் மாநகரம், திருவிழா நகரம், கலாச்சார நகரம் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற மதுரை மாநகரம் தற்போது குப்பை மாநகரமாக மாறிவிட்டதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் மதுரை வாசிகள். மேயர் தேர்ந்தெடுக்கப்படலைன்னா மதுரையில் 3 பேர் ஆதிக்கமுங்க. ஒன்று மூர்த்தி, ஒரு புறம் நான் தான் அமைச்சர் அப்படின்னு அவர் ஒரு புறத்தில், என்னுடைய ஆதரவாளர் தான் இங்கே மேயராக இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. இன்னொரு புறம் பிடிஆர் ஏற்கனவே இருந்த மேயர் நான் சொல்லிய மேயர் தான், அதனால நான் சொல்கிற ஆளை தான் போடணும்ன்றாரு. அதுபோக தளபதி என்னுடைய ஆதரவாளர் தான் இருக்கணும். இப்படி 3 பேர் சண்டையில் மேயரை போடலை. இது ஒரு புறத்தில் இருந்தாலும் திமுகவினர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, மதுரையில் எந்த சமூகத்தை சேர்ந்த இதுக்கு முன்னாடி மேயராக இருந்தாங்களோ அதே சமூகத்தை போட்டாத்தான் மீண்டும் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற முடியும், இல்லாட்டி தோல்வியை நோக்கி போவோம் அப்படின்னு ஒன்று. அறிவாலயத்தில் நம்ம என்ன கேள்வி கேட்குறோம்னா, அறிவாலயத்தில் இவ்வளோ அறிவாளிகள் இருக்கீங்களா? உங்கள் பேரே அறிவாலயம் தானே வச்சுருக்கீங்க. இத்தனை அறிவாளிகளும் இருந்து ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு உங்களால் முடியலையா? அமைச்சர்கள் மூர்த்தி, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மாவட்ட செயலாளர் கோ தளபதி உள்ளிட்டோர் தங்களுக்கு ஆதரவான ஒரு நபரை மேயராக தேர்வு செய்யுமாறு வலியுறுத்தி வரும் நிலையில் திமுகவுக்குள் உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடி வருகிறது. எனவே புதிய மேயரை உடனடியாக தேர்வு செய்து சுகாதார சீர்கேட்டை களைய தமிழக அரசும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே மதுரை மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் நாகேந்திரன். சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷனான சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் வாங்கணும்னு பிளான் பண்றீங்களா? பூந்தமல்லியில 6000 per square feet, ஸ்ரீபெரும்புத்தூர்ல 4000 per square feetனு மார்க்கெட் பிரைஸ் இருக்கும்போது நம்ம ஜி ஸ்கொயர்ல மட்டும்தான் half the price of ஸ்ரீபெரும்புத்தூர் and 1/3 the price of பூந்தமல்லியிலேயே உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும். எஸ், launching G Square Etana அத்தாண்டலம் near Savitha Medical College. Early bird price of villa plots வெறும் 1790 per square feet, அதுவும் for first 15 bookings only. For bookings call 8939750009.